ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய ஆண்டை காண கத்தர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த ஆண்டில் எத்தனையோ தீமைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு அப்பா எங்களுக்கும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கத்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. கடந்த ஆண்டில் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே புதிய கிருபைகளினால, புதிய வல்லமையினால, புதிய மகிமையினால ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதங்களோடு இந்த நாளில் செய்தி கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் எதிர்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கடந்த நாட்களில் ஆண்டவரை செபித்த எல்லா ஜெபத்தையும் ஆண்டவரே கேட்டு கத்த நீ பதில் கொடுக்க போகிற அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே வரப்போகிற இந்த ஆண்டில் ஆண்டவரே இசப்பா நீர் அணியாரத ஆண்டவரை எட்டாத பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்க கத்தர் உதவி செய்வீராக. உங்கள் கரத்தில் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டின் கூடிகை உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்கள் தேவ பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். பாடல் வேலையில் ஆண்டவரே, ஆராதனை வேலையில், செய்தி வேலையில், ஜெப வேலையில் ஆண்டவரே உங்கள் அளவில்லாத உங்கள் தேவ பிரசன்னம் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாய் மகிமையான காரியங்களை கத்த நீ செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்குற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே உங்கள் வார்த்தைகள் அது புரோஜனமாய் இருக்க கத்தர் நீங்கள் கிருபை பாராட்டும்படியாய் இந்த கேட்டு ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் உங்கள் அன்பின் கரத்துக்களாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். கத்தர் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பகுதி பரிசுத்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் கடைசி வசனம் வரைய. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமாக தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்
வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்க வேண்டிய பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். இந்த புத்தாண்டு தினத்திலே உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, 2024ஆம் ஆண்டை முடித்து 2025ஆம் ஆண்டின் முதல் நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை சுகமாய் காத்து வந்திருக்கிறார். அவருக்குள் ஸ்திரப்படுத்தியிருக்கிறார், பலப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த அருமையான பெதஸ்தாவிலிருந்து உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்திற்காக நான் விசேஷமாய் ஜெபித்த பொழுது ஆவியானவர் என்னோடு கூட ஒரு வார்த்தை சொல்ல துவங்கினார்.
நாம் வாசித்த இந்த வேத பகுதி, வாசிக்க கேட்ட வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எனக்கு முன்பாய் கொண்டு வந்தார். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தெளிவாய் நோடு கூட எதிர்கால திட்டங்களை குறித்து நோடு கூட பேச துவங்கினார். கர்த்தரனோடு பேசின வார்த்தை, நீ மகிழ்ந்து களிகூறு, எதற்கும் பயப்பட வேண்டாம், நான் பெரிய காரியங்களை செய்கிறவராய் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவேன் என்று ஆண்டவர் என்னோடு கூட இடைவிட துவங்கினார். இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அதிக சந்தோஷம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, வேளையின் மிருகங்களே பயப்படாதீங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்பட வேண்டாம், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டிலே, கடந்த ஆண்டுகளிலே நாம் வேதனையோடு பிரச்சனையோடு கடந்து வந்திருக்கலாம். நாம் பிரயாசப்படுவதற்கான பலனை நாம் சோந்தரித்து கொள்ள முடியாதபடி வேதனையோடு கூட நாம் கடந்து வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கவலைப்படாதீங்க, பயப்பட வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய வேலை சந்தோஷமாய் ஆண்டவருக்குள், வேதம் சொல்லுகிறபடி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் கடந்து வருவேன் என்று என்னோடு கூட பேசின உடனே இந்த வேத பகுதியை நான் தியானிக்க துவங்கினேன். கர்த்தரினோடு பேசின வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தரினோடு பேசின வார்த்தை எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறாராம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற அந்த பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் இழந்து போனேன், நானுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவோ விதைத்தாலும் எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் அதன் பலனை முழுமையாய் என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருப்பீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டிலே இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறாராம். வேதம் சொல்லுகிறது, யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஒருவேளை முதல் அதிகாரம் சொல்லுகிறது அவன் செல்வ சீமான் தான், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து அவன் போராடி அந்த 40 அதிகாரம் வரைக்கும் போராட்டங்கள் வழியாய் அவன் கடந்து வந்தான். 41ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அவனோடு கூட தெளிவாய் பேச ஆரம்பித்தார். 42வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசுவத்தது மாத்திரம் அல்ல, அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. முன்னிருந்த நிலைமையை காட்டிலும், ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னிருந்த சீரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வாராம். வேதம் சொல்லும், முதலாவது ஆண்டவர் செய்ய போகிற அந்த பெரிய காரியம் என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க இழந்து போனதை இரண்டத்தனையாய் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் சொல்லு. வேத பகுதி சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வேதத்தின் வழியாய் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இரண்டாவதாய் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கர்த்தர் எனக்கு முன்பாய் கொண்டு வந்தார். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பாராம். உங்களுக்காக முதலாவது இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்க போகிறார். எப்படி தரப்போகிறார்? இரண்டத்தனையாய் தரப்போகிறார். இரண்டாவது சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் கடந்து வந்து உங்களை கடாட்சிக்க போகிறாரா. ஒருவேளை இந்த இழப்புகள் மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, குறைவுகளுக்கு மத்தியிலே நீங்கள் நிந்திக்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், துரத்தி விடப்பட்டிருக்கலாம்,
தூக்கி எறியப்பட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, அதை பார்த்து உங்கள் மீது கடாட்சி வைக்க போகிறாராம். வைராக்கியமாய் என் பிள்ளைகளுக்காக நான் வைராக்கியமாய் செயல்பட்டு அவர்களை கடாட்சிப்பேன். தனக்கு ஊழியம் செய்கிற ஒரு குமாரனை ஒரு தகப்பன் கடாட்சிக்கிறது போல அவர் உங்களை கடாட்சிக்க போகிறாராம். வேதம் சொல்லுது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். பிரியமானவர்களே, வேத பகுதி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா ராஜா அவனுடைய வாழ்க்கையில சமாதானமாய் போய்கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு விரோதமாய் அசிரிய இராணுவம் கடந்து வந்ததை பார்க்கிறோம். இந்த வேத பகுதி சொல்லுகிறது சனகரிப்பு. அந்த அசீரிய படை தளபதி அருமையான ரப்சாக்கே எல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்பி முற்றுகை போட்டார்கள். அந்த சமாரியாவை முற்றுகை போட்டார்கள். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது இஸ்ரவேலருக்கு பயங்கரமான உபத்திரவம் வந்தது. நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். எசேக்கியா தேவன் மீது பயங்கரமான ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ராஜா. அவர்தான் எல்லாம் என்று சொல்லி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்தின அந்த எசேக்கியா ராஜா தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவரை போல தேவன் மீது நம்பிக்கை வைத்ததிலே முன்னாடி ஒரு ராஜா எழும்பல, அதற்கு பிறகு ஒரு ராஜா எழும்பல என்று சொல்லி அவனை குறித்து வேதம் அழகாய் சாட்சி கொடுக்கிறது. அந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் பயங்கரமாய் ரப்சாக்கே பேசுகிறதை பார்க்கிறோம். பிரியமான அந்த அசிரிய படைத்தலைவன் பேசுகிறான், எதை நம்பி இருக்கிறாய், உன் நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி மக்களையும் குழப்புகிறான். அங்கிருந்து பேசுறான். பிரியமானவர்களே, அவன் பேசுகிற வார்த்தையினால இந்த ஜனங்கள் கலங்குகிறார்கள், கலங்கி தவிக்கிறார்கள். வேதம் அழகா சொல்லுகிறது. நான் வேத பகுதியை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த வேதத்தை தியானித்து பார்த்தீங்கன்னா அந்த அசிரிய படைக்கு விரோதமாய் கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவன் எழும்பி வந்தார். இன்றைக்கும் வைராக்கியம் உள்ள தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை கடாட்சிக்கிற ஆசீர்வதிக்கிற தேவன். அதற்கு விரோதமாய் யார் வந்தாலும் அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி வருவார். இந்த சனகரிப்புடைய அந்த ரப்சாக்கியுடைய ஆக்ரோஷங்களை தேவன் அடங்க பண்ணும்படியாய் பரலோகத்திலிருந்து ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பினாராம். வேதம் சொல்லுகிறது அந்த பெரிய சேனையிலே 185,000 பேரை அந்த ஒரே ஒரு தேவதூதன் சங்கரித்து போட்டானாம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, அந்த ஜனங்களுக்காக அடைப்பட்டு இருக்கிற அந்த போராடி கொண்டிருந்த பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எசேக்கியா ராஜாவுக்காக அந்த தேவாதி தேவன் கடந்து வந்து ஒரே ஒரு தேவதூதனை அனுப்பி யுத்தம் பண்ணினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த எசேக்கியாவுக்கு அந்த ஜனங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் நிந்திக்கிற ஜனங்கள் மத்தியிலே, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஜனங்கள் மத்தியிலே அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், கடாட்சிப்பேன் என்று சொல்லி அவர் கடந்து வரப்போகிறார். அவர் பெரியவர். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டுமாம். கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது நாம் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு திரும்பி கொடுக்க போகிறார். இரண்டாவதாய் உங்கள் மீது அருமையாய் வைராக்கியம் உள்ள தேவனாய் உங்களை கடாட்சிக்க போகிறார். மூன்றாவதாய் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வட திசை சேனையை உங்களுக்கு தூரமாய் விலக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாய் உங்களுக்கு எதிராய் இருக்கிற சூழல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எதிராயிருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றப் போகிறாரா? வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத பகுதி அழகாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெனதாத் என்கிற அந்த ராஜா சமரியாவை முற்றுகை போடுகிறதை பார்க்கிறோம். இந்த ராஜா பெரிய சேனையோடு வந்து முற்றுகை போடுகிறான். அங்கே உள்ள போக முடியல, வெளியில வர முடியல, பயங்கரமான முற்றுகை. அந்த தேசத்திலே பயங்கரமான பஞ்சம் நிலவுகிறது, சாப்பிடக்கூட எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த ஜனங்களுக்காக தேவாதி தேவன் இறங்கி வந்தாராம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சீரிய இராணுவத்திற்கு ஒரு பெரிய இரைச்சலை உண்டு பண்ணினார். ஒரு பெரிய இரைச்சலை பரலோகத்தை உண்டு பண்ணினார். பாருங்க, உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம். அந்த சீரிய இராணுவத்திற்கு விரோதமாய் தேவன் எழும்பி வந்தபடினாலே ஒரே பயம். பாருங்க, அவங்க எல்லாரும் ஓடுகிறார்கள். சீரிய இராணுவம் அங்கிருந்து அவங்க முற்றுகை போட்டு இருந்த இடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்த சீரிய இராணுவம் பயந்து நடுங்கி ஒரு பெரிய படை நமக்கு விரோதமாய் வருகிறது என்று சொல்லி ஓடுகிறார்கள்.
திரும்பி பார்க்காம ஓடுறாங்க பாருங்க. வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எரிந்து போட்ட தட்டுமுட்டுகளினாலே ஆசீர்வாதங்களினாலே வழியெல்லாம் நிறைந்திருந்ததாம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு நேர்மாறாக இருக்கலாம், ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்காதுங்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிற பெரியவராய் உங்கள் வாழ்க்கையில் அவர் கடந்து வரப்போகிறார். ஒருவேளை அந்த சமாரியாவிலே நடந்த சம்பவம், ஒரு நாள் ராஜா ரட்டு உடுத்தினவனாய் அந்த அரண்மனையிலே அவன் உலாவி கொண்டிருக்கிறான். அந்த உப்பரியிலே உலாவி கொண்டிருக்கிற பொழுது பிரியமானவர்களே, அந்த அலங்கத்தின் மீது நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது 2 சகோதரிகள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி சொன்னாள், ராஜா இந்த நியாயத்தை நீங்க கேட்கணும்னு சொன்னா, என்ன நியாயம் என்று கேட்கிற பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னை ரட்சியம் என்று சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிறாள், இன்னைக்கு உன் மகன் ஆக்கி தின்னலாம், நாளைக்கு என்னுடைய மகனை ஆக்கி தின்னு இவள் சொன்னா, இன்னைக்கு என் பிள்ளையை நாங்கள் நேற்று தினத்தில் ஆக்கி சாப்பிட்டோம், இன்னைக்கு அவள் பிள்ளையை தர மறுக்கிறாள் என்று சொல்லி வேதனையோடு ராஜா மனம் கசந்து அழுதவனாய் கடந்து சென்றான். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாளை தினம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, நான் கடந்து வருகிற பாதை கசப்பா இருக்கிறது என்கிற சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை அந்த சமாரியாவில் இருந்த பஞ்சத்தை ஒரு நிமிடத்திலே கர்த்தர் மாற்றினார். பிரியமானவர்களே, அந்த வழிகளெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தால், எதிரிகளின் ஆசீர்வாதத்தால் நிறைந்திருந்தது. அந்த பாளையத்திற்குள் வந்த அந்த 4 குஷ்டரோகிகளும் அதை பார்த்தார்கள். பார்த்து அரண்மனைக்கு போய் செய்தி சொன்னார்கள். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாத தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்ற வேத வாக்கின்படி ஒருவேளை பாளையத்திற்கு புறம்பாய் இருந்த அந்த அருமையான பட்டணத்திற்கு புறம்பான வாசலில் உட்கார்ந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வந்த தேவன் இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒருவேளை ஒதுக்கி தள்ளப்பட்டு அற்பமாய் எண்ணப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் கடந்து வரப்போகிறார். உங்கள் வழிகளெல்லாம், நீங்கள் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய போகிறது. கடந்து வந்த கசப்புகளை எல்லாம் மாற்றப் போகிறார். வனாந்திரங்களை மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, 4ஆவதாய் ஆவியானவர் நோடு பேசின வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தரை துதிப்பீர்கள். அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். 4ஆவதாய் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே நடந்த அதிசயம் உங்க வாழ்க்கை நடக்க போகிறதாம். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வருகிற பொழுது அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்த செங்கடலை கர்த்தர் 2ஆய் பிளந்து புதிய பாதைகளை உருவாக்கி கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த ஜலம் அந்த ஜனங்களுக்கு மதிலாய் நின்றதாம். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அதிசயமாய் மாற்றப் போகிறாராம். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் திருப்ப போகிறார். வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, எகிப்து தேசத்தில் நடந்த அந்த அதிசயத்தை, அந்த நாளிலே நடந்த அழைத்து வந்த பொழுது நடந்த அதிசயத்தை என் ஜனங்களுக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பிரியமான, முதலாவது பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப நான் கொடுப்பேன். 2ஆவதாய் என் பிள்ளைகளுக்காக நான் வைராக்கியமாய் செயலாற்றுவேன். ஒரு அருமையான மகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையிலே நல்ல ஜெபிக்கிற ஒரு மகள், நல்ல கிறிஸ்துவுக்குள் வளர்க்கப்பட்ட அருமையான மகள், பக்தியான ஒரு மகள். அவருடைய வாழ்க்கையிலே பாருங்க, அவளுக்கு திருமணத்திலே பயங்கரமான தடைகள் வந்தது. அவளுக்கு வேலையிலும் தடைகள், வேலை கிடைக்கவே இல்லை. ஆண்டவர் நிறைய வாக்குகளை கொடுத்திருந்தார், வேலை கிடைக்கலையும் அவளுக்கு பயங்கரமான ஒரு மன போராட்டம் இருந்தது. திருமணம் தடைப்பட்டதுனாலே பயங்கரமான பிரச்சனை. பாருங்க, அவளுடைய வாழ்க்கையிலே பயங்கர போராட்டங்கள் வழியாய் கடந்து வந்தாள். ஒரு சகோதரனை அவங்க சந்திக்கும்படியான ஒரு சூழலை வந்தது. நல்ல ஊழியம் செய்கிற சகோதரன் தான். அவங்க சொன்னாங்க, ஒரு மாப்பிள்ளையை குறித்து அவங்க பேசிட்டு சொன்னாங்க, உங்க பிள்ளை என்ன வேலையா பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். வேலை பார்க்குற இப்படி பெர்மனண்ட் வேலை பார்க்குற பையனை நீங்கள் பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி அவங்கள பேசிட்டாங்களாம். ரொம்ப வருத்தத்தோடு கூட என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டுடைய சமூகத்தை நாங்கள் ஜெபித்தோம். பிரியமானவர்களே, மகளுக்காக நாங்களும் வைராக்கியமாய் ஜெபித்தோம்.
ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நினைத்தருளும். ஒருவேளை பிரியமானவர்களை, யோபுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவியின் மூலமாய் பிசாசு அவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்களை கொண்டு வந்தான். அவள் சொன்னால், ஏன் இன்னும் தேவனை துதித்து கொண்டிருக்கணும், தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிட வேண்டியதானே என்று சொல்லி அவனை அவமானப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வழியாய் கடந்து வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வழியாய் கடந்து வருகிற பொழுது, நாம் வேதனையோடு இருக்கிற பொழுது, பிசாசு யாரை கொண்டையாவது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சோர்வடைய செய்வான். அந்த குடும்பம் அப்படி சோர்ந்து போனது. கண்ணீரோடு என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். நாங்கள் வேதனையோடு அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உங்கள் சமூகத்தில் நாங்கள் விரித்து வைத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் கண்கள் காணும்படியாய் அவளுக்கு ஒரு நல்ல மணவாளனை நீங்கள் வாக்கு கொடுத்தபடியே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிரியமானவர்களே, அவருடைய பெரிய கிருபையினாலே அவருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்திராத வேளையிலே கர்த்தர் ஒரு நல்ல மணமகனை அவனுக்கு கொடுத்து, நல்ல உத்தியோகத்திலே அமெரிக்க தேசத்திலே உத்தியோகம் செய்கிற அருமையான தம்பியை ஆண்டவர்களுக்கு நியமித்து கொடுத்து இந்த நாட்களே மகிமையாக திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தார். இந்த நாளிலும் ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் கடந்து வருவார். உங்கள் நிந்தைகளுக்கு பதில் கொடுக்கிறவராய் கடந்து வருவார். உங்கள் அவமானங்களை மாற்றுகிற தேவனாய் கடந்து வருவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை உங்களை விட்டு தூரமாய் துரத்துவார். இனி அவர்களை பார்க்க மாட்டீர்கள். இன்று கண்ட எகிப்தினை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். வேத வாக்கின்படி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எகிப்தின் அதிகாரங்களை 2024ஆம் ஆண்டிலே உங்களுக்கு விரோதமாய் போராடின போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணி இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தை கட்டளையிட போகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்க போகிறீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டிலே அவருடைய அதிசயமான வழிநடத்துதலை காணப்போகிறீர்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர் ஒவ்வொரு தடைகளையும் மாற்றி அவர் கானானுக்குள் அவர்களை பிரவேசிக்க செய்தார். பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை அவர்களை சுதந்தரிக்க பண்ணினார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா போராட்டங்களையும் மாற்றி உங்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்த போகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் கடந்து வரப்போகிறபடியால் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, சந்தோஷமாய் இருங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முழு இருதயத்தோடு அவரிடத்தில் திரும்புங்கள். அவரிடத்திலே நீங்க அரைகுறையாய் அல்ல பிரியமானவர்களே. 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. அரைகுறையான மனதோடு கூட அல்ல, முழு இருதயத்தோடு கூட அவரிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் அவர் எதிர்பார்க்கிற அந்த நல்ல சுபாவங்கள் எனக்குள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை முழு இருதயத்தோடு கூட தேடுகிற, அவரிடத்தில் திரும்புகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம், பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுவோம். ஆண்டவர் விரும்புகிற புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்வோம் பிரியமானவர்களே. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருவார். 2ஆவதாய் நாம் செய்ய வேண்டியது, யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமான ஒரு உபவாச நாளை நியமித்து அவருடைய சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோடு கூட கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்தமான உபவாச நாளை நியமித்து ஜெபிக்கணும். எஸ்தர் ராஜாத்தி எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15, 16, 17ஆவது வசனம் சொல்லுகிறது. அந்த வேத பகுதி சொல்லுகிறது, எஸ்தருடைய உபவாச ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது. அவர் சொல்றா, 3 நாட்கள் அல்லும் பகலும் நான் ஜெபிப்பேன், நீங்களும் ஜெபிங்க. மிர்தகா இடத்துல சொல்லுகிறாள், நீங்களும் ஜெபிங்க, ஜனங்களும் ஜெபிக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபித்து நான் ஜெபித்து ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் சொல்றார். அந்த ஜெபம் பாருங்க, வல்லமையான ஒரு ஜெபமா இருந்தது. அந்த ஜெபம் பிரியமானவர்களே, அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த இப்படிப்பட்ட உபவாச ஜெபம்
ஆண்டவர் சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வல்லமையானது. அது அற்புதமான காரியங்களை செய்யும். பிரியமானவர்களே, என் அனுபவத்தில் சொல்றேன், அநேக ஊழியருடைய அனுபவங்களிலே பிரியமானவர்களே அவங்களுடைய உபவாச ஜெபம் தான் அவங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் பிரியமானவர்களை உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையானது. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அது செய்யும். மூன்றாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அறையை விட்டு வெளியே வாருங்கள். மணவாளனும் மணவாட்டி உங்க அறையை விட்டு வெளியே வாருங்கள் என்று வேத பகுதி சொல்லுகிறது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம எந்த இடத்தில் இருக்கிறோம்? ஒருவேளை அடைக்கப்பட்டு பாரம்பரியமாய் இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நீங்க இருப்பீங்கன்னா அதுல இருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லுகிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, உன் கட்டுகளை அவிழ்த்து விட்டு எழுந்திரு. ஆண்டவர் சொல்றாரு. எங்க இருக்கீங்க? அன்னைக்கு பாருங்க ரூத்து புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த நகோமி பாருங்க அங்க இருந்து மோவாபில இருந்து எழுந்து பெத்லேகேமுக்கு வந்தாள். ஒருவேளை அங்க வேத பகுதி சொல்லுது, அவ சொல்றா பெத்லேகேமுக்குள்ள நுழையும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க நகோமி வருகிறாள் அப்படி சொல்றாங்க. அவ சொல்றா, இல்ல நான் கசப்பாய் மாறிவிட்டது என்னுடைய வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஒண்ணுமே கிடையாது என் வாழ்க்கையில அப்படி சொல்றா. இனிமே என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்றா. ஆனா பாருங்க, அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா, மோவாபில இருந்து பெத்லேகேமுக்கு போகிற பொழுது என் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட போகிறது, நான் புதிய காரியத்தை பார்க்க போறேன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. அங்கிருந்து அவள் எழுந்து வந்ததினாலே ஒரு பெரிய மகிமை அவள் கண்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த ரூத்துடைய பிள்ளையை வளர்க்கிற ஒரு தாயாய் மாறினாளாம். அவளுடைய சந்ததியை கர்த்தர் எழுப்பி கட்டினார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, எல்லாம் முடிந்து விட்டதுங்கிற சூழ்நிலை இங்கே இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்துல இருக்கீங்க? உங்க கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு எழுந்துறீங்க, ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் எந்த பாரம்பரிய கட்டுகளிலிருந்து வெளியில் வந்து ஆண்டவரை துதிங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நான்காவதாய் ஆவியானவர் தெளிவாய் என்னோடு கூட பேச துவங்கினார். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நிந்தைகளை அவமானங்களை தேவனிடத்திலே கொண்டு வருகிற ஒரு அருமையான பக்குவத்திற்குள்ளாய் நீங்களும் நானும் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படணும். எந்த காரியமானாலும் அடுத்தவங்கிட்ட போய் சொல்லவே சொல்லாதீங்க. நிந்தைகளை அவமானங்களை போராட்டங்களை பிரச்சனைகளை மற்றவங்கிட்ட சொல்லவே கூடாது. ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 10வது வசனம் 11ஆம் வசனத்திலே 1வது அதிகாரம் 10-11 சொல்லுகிறது, அன்னாளுடைய ஜபத்தை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னாள் தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி ஜெபித்தாள். ஆண்டவரிடத்துல பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், உதடு மாத்திரம் அசைந்தது. வேதம் சொல்லுகிறது, அவ உள்ளம் ஆண்டவரோடு கூட பேசினது. தன்னுடைய பிரச்சனைகளை, தன் நிந்தைகளை, அவமானங்களை அவ சொல்றா, ஏலிட்ட சொல்றா, என் இருதயத்தை நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் இருதயத்திலிருந்து சஞ்சலங்களை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே நான் ஊற்றி விட்டேன் அப்படி சொன்னான். அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். கேட்டு அவளுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். மலடி என்று எனப்பட்டவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் கடந்து வருவார். அப்படி கடந்து வர வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? முழு இருதயத்தோடு அவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இரண்டாவதாய் பரிசுத்த உபவாச நாளை நியமித்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்திலே தூசியை உதறிவிட்டு எழும்பி அவரை ஆராதிக்க, நிந்தைகளை அவமானங்களை உதறிவிட்டு எழும்பி ஆண்டவர் நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என் இருதயத்தில் இருக்கிற எல்லா வியாகுலங்களையும் ஆண்டவர் சமூகத்திலே ஊற்றி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் அவர். அந்த பருவத்தை நோக்கி பார்க்கிற என் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும் என்கிற அந்த உறுதியான ஒரு உறுதிப்பாடு உங்களிடத்தில் காணப்படுகிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை மகிழ பண்ணுவார், ஆண்டவருக்குள் மகிழ்ந்து கலிகூற பண்ணுவார். வேதம் சொல்லுகிறபடியே என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என்னுடைய தேவனுக்குள் கலிகூறுகிறது என்று சொல்லி மரியாள் சொன்னது போல உங்களுடைய ஆத்துமாவை கலிகூற பண்ணுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் கடந்து வரப்போகிறார். அந்த தைரியத்தோடு கூட 2025ஆம் ஆண்டின் முதல் நாளிலே நம்ம எல்லாரும் முழங்கல் படியிடலாமா?
ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க. இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இழந்து போனதை திருப்பி தாங்க ஆண்டவரே. வைராக்கியமுள்ள தேவனாய் கடந்து வந்து எங்களை கடாட்சிப்பேன்னு சொன்னீங்களே, அந்த வாக்கின்படி எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க. அது மாத்திரம் அல்ல, என்னோட சூழலை எல்லாவற்றையும் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, அப்படி எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. அது மாத்திரம் அல்ல, எங்கள் எதிரிகளை எல்லாம் எங்களை விட்டு துரத்துவேன்னு சொன்னீங்களே, அப்படி எங்கள் வாழ்க்கையில செய்யுங்க. அதிசயங்களை காணப்படுவேன் வாக்கு கொடுத்தீங்களே, அப்படி எங்களுக்கு அதிசயங்களை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டு சமூகத்திலே அப்பா இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க. பிரியமானவர்களே, நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் திரும்புகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். உபவாசி ஜெபிப்பதற்கு எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே. உங்கள் சமூகத்திலே என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு மகிமையான ஜெப வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் கரத்தில் என்னோடு கூட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறையா. 2025ஆம் ஆண்டிலே நீ தீர்க்க தரிசனமாய் சொன்ன அத்தனை வார்த்தையின்படி ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே இந்த பெதெஸ்தா இணைக்கப்பட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அப்படி செயலாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ஆளுகையில் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை என்று ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உம்முடைய ஜனங்களோடு பேசியிருக்கிறீர். நீ சொன்ன வார்த்தையின்படி அவளை ஆசுவதையும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.